வெல்கம் டு சோடா புட்டி. ஸோ இந்த வீக்கெண்ட் முன்னிட்டு 5 படங்கள் வந்துருக்குது. ஸோ வீட்டிலே உட்காந்து நீங்கள் ஜாலியாக பார்க்கலாம். ஏன்னா தேட்டரில் சொர்க்கவாசல் மட்டும்தான் இருக்குது. அதில் இந்த மழையில் வெளியே போகிறது கஷ்டம். ஸோ அதனால் வீட்டிலே உட்காந்து இந்த 5 படங்களில் எது வேணாலும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு படம் வந்து லக்கி பாஸ்கர். தீபாவளியில் வந்த படங்களில் பெருசாக ஐடியாவே இல்லாமல் ஆனால் என்னடா இப்படி பெருசாக ஒரு வேலையை பார்த்தீங்கன்ற மாதிரி ஆச்சரியப்படுத்தின படம். அண்ட் இதில் பிடிச்சதே கதையை கொண்டு போன விதம், சில மூமெண்ட்ஸ் எல்லாம் அப்படி வேற அளவில் எலிவேட் பண்ணி உட்கார வைப்பானுங்க. அதெல்லாம் செம்மையாக இருந்துச்சு. சரி, ஒரு கதைன்னு பார்த்தா பேங்க்கில் வேலை செய்கிற ஹீரோ ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாரு. நம்ம தப்பு செஞ்சாதான் நம்ம வாழ்க்கையில் பிழைக்க முடியும் அப்படிங்கிற நிலைமைக்கு வரும்போது வாடா என்னென்னலாம் தப்பு செய்யணுமோ செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி இறங்க. அதுக்கப்புறம் என்னெல்லாம் ஆச்சுங்கிறது தான் படம். அண்ட் நடுநுள்ள அவர் ஏமாத்துற விஷயங்கள்லாம் தாண்டி அவர் வாழ்க்கை தத்துவங்கள் அப்பப்போ போகிற போக்கில் சொல்லுவார். பணம் மட்டும் இருந்துச்சுன்னு வச்சுக்க உனக்கு மரியாதை தானாக கிடைக்கும்டான்னு 100ல் ஒரு வார்த்தை சொன்ன மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை சொல்லிக்கிட்டு இருப்பார். அதெல்லாம் செம்மையாக இருந்துச்சு. அதுலேயும் இந்த கதையை அர்ஷத் மேத்தாவோட கதையோட செகண்ட் ஹாஃபில் கனெக்ட் பண்ண விதம்லாம் நல்லா யோசிச்சிருக்கீங்கடான்ற மாதிரி ஒரு நல்ல ரைட்டிங் உள்ள ஒரு படம். ஸோ இதுவும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ரெண்டாவது படம் பிளட்டி பேக்கர். அதுவும் ஓடிடிக்கு வந்து விட்டது. இதில் பெக்கர் பாயாக இருக்கிற நம்ம கவின் அரண்மனை மாதிரி இருக்கிற பெரிய இடத்துல போயிட்டு அங்கே மாட்டிக்கிட்டார். ஸோ அதுக்கப்புறம் அங்கேயும் தப்பிச்சு இப்படி வெளியே வந்தார். அங்கே இருக்கிற விஷயங்கள் அங்கங்கே வில்லங்கள்லாம் என்னென்னங்கிறது தான் படம். ஆக்சுவலாக இந்த படத்தில் எமோஷனல் மூமெண்ட்டும் சில ட்விஸ்ட்டுகள் மாதிரி அவங்க சர்ப்ரைஸ் எலமெண்ட்டாக வச்சுருப்பாங்க. அதெல்லாம் நல்லாவே இருந்துச்சு. அதாவது எமோஷ்னலும் கவினோட ஆக்டிங்கும் சில ட்விஸ்ட்டுகள் மட்டும். காமெடியாக பார்த்தா அது பெருசாக ஒர்க் ஆகலை. எனக்கு மொத்த படத்துலேயே ஒரு 30% தான் காமெடியாக ஒர்க் ஆச்சு. ஸோ காமெடியாக அவங்க சொன்ன அளவுக்கு பெருசாலாம் ஒன்றும் இல்லையன்ற அந்த ஃபீல் தான். மற்றபடி இந்த ஏரியா கொஞ்சம் ஒர்க் ஆச்சு. ஸோ அதனால் சில இடங்கள் ரொம்ப லேக் ஆச்சுன்னா நீங்கள் ஓட்டி கூட பார்த்துடலாம். இந்த படத்தை பார்க்கவே பார்க்காதீங்க. ஐயோ அப்படிங்கிற அளவுக்கு மோசமான படம்லாம் இல்லை. ட்ரை பண்ணுங்கள். சில எமோஷனல் மூமெண்ட் நல்லாயிருக்கும். பட் காமெடியாக தான் ஒர்க் ஆகலை. அடுத்து பிரதர் படம். ஜெயம் ரவியை பார்த்தா உண்மையாகவே பாவமாக இருக்குது. மனுஷனுக்கு எத்தனை அடி தான். அடுத்தடுத்த படங்களாக மனுஷன் ஏன் இதெல்லாம் செலக்ட் பண்ணுறாரு? அகிலன், இறைவன், சைரன், அதுக்கப்புறம் இந்த பிரதர் முடிச்சு விட்டீங்க போங்க அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் மனுஷன் இருக்கிறாரு. இருங்க பாய் அப்படின்னு அவரை காப்பாற்ற உங்கள் அண்ணன் தான் தனி வரும் 2ல் மிகப்பெரிய கம்பேக்கை கொடுக்கணும். எனக்கு என்னன்னா இந்த பிரதர் கதையெல்லாம் எப்படி அவர் கதையாக கேட்டு செலக்ட் பண்ணாரா, இல்லை கண்ணை மூடி இங்கி பிங்கி பாங்கி போட்டு இந்த கதைகளெல்லாம் செலக்ட் பண்ணாரானே ஒன்றும் புரியல. ஆக்சுவலாக இதில் மொத்தமாகவே நல்லா இல்லையாடா அப்படின்னு கேட்டிங்கன்னா சில எமோஷனல் மூமெண்ட், அதாவது குட்டி குட்டியாக எமோஷனல் ஏரியா லைட்டாக ஒர்க் ஆச்சே தவிர மொத்த படமாக காமெடியாக சுத்தமாக ஈடுபடலை. அண்ட் எமோஷனலும் நான் எதிர்பார்த்தது காமெடி படம், நீங்கள் ஏன் இதெல்லாம் தேவையில்லாமல் பண்ணுறீங்கன்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இந்த படத்தை நான் எதையும் தாங்கும் இரும்பு நெஞ்சம் அப்படிங்கிறவங்க தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். இதெல்லாம் தேட்டரில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஓடிடிக்கு வந்த ஏரியா ராக்கெட் டிரைவர் அப்படிங்கிற தமிழ் படம். இது தேட்டரில் வந்துச்சு தான், பட் நான் இப்போ பெருசாக பார்க்கல. ஓடிடிக்கு வரும்போது தான் பார்த்தது. அண்ட் இந்த படத்தோட ஐடியாவாக எனக்கு கொஞ்சம் பிடிச்சது. ஏன்னா இப்போ சில படங்கள்லாம் வந்து கடவுள் பூமியில் வந்து மாட்டிக்கிட்டாரு, ஹீரோ சேர்த்து ஈயா வந்து பழி வாங்கலாம் இப்படின்னு புது புது ஐடியாவை கேட்கவே நல்லா இருக்கே அப்படிங்கிற மாதிரி தோணும்ல. அந்த மாதிரி இதில் ஐடியா பிடிச்சது. என்னன்னா குட்டி அப்துல் கலாம் ஐயா, அதாவது அப்துல் கலாம் ஐயா சின்ன வயசில் இருக்கும்போது அவர் டைம் ட்ராவல் பண்ணி இப்போ வந்து மாட்டிக்கிட்டாருன்னா என்னெல்லாம் நடக்கும். நம்ம ரோல் மாடலாக பார்த்த ஒருத்தரை குட்டி வயசு பையனாக பார்க்குறோம். ஸோ அப்புறம் என்னெல்லாம் நடக்குதுங்கிறது தான் படமே. இந்த படத்தில் பிடிச்ச விஷயங்கள் எடுத்துக்கிட்டா குட்டி வயசு அப்துல் கலாமாக பண்ணாரு அந்த குட்டி பையன் உண்மையாகவே நல்லா பண்ணா. அவனுடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு. அப்துல் கலாம் ஐயா டைம் ட்ராவல் பண்ணி வந்துட்டாரு, அப்போ அப்படி இருக்கும் இப்படி இருக்குன்னு பெருசாக எதிர்பார்த்தலாம் அதில் உட்காராதீங்க. இது வந்து ஒரு சிம்பிளான படம். ஒரு சிறுகதை வாசிக்கிற அந்த ஒரு ஃபீலை தான் கொடுக்க நினச்சிருக்காங்க. அதை அழகாகவே பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த படம் மூலியமாகவே அவங்க சொல்ல வர்றது பெருசாக நீங்கள் யோசிச்சு சின்ன சின்ன விஷயங்களை கண்டுக்காமல் அப்படியே விட்டுறீங்க. உங்களுக்கு சின்ன விஷயமா படுறது இன்னொருத்தவங்களுக்கு பெரிய விஷயமா படுங்கிறது தான் இந்த படம் மூலியமாக அவங்க சொல்ல வர்றதே. இதில் இருக்க சில நெகட்டிவ்ஸ் என்னன்னா, இது ஒரு சிறுகதை படிக்கிற அந்த ஒரு ஃபீல்னு சொன்னல, அதனால் இது டியூரேஷனாக இன்னுமே கம்மியாக இருக்க வேண்டிய கதை தான். இதை இழுத்து சொன்ன மாதிரி ஒரு படமாக ஆக்கணும்னு இழுத்து சொன்ன ஒரு ஃபீலு. மற்றபடி இந்த ஐடியா நல்லா இருக்குது, அந்த கதையை முடிச்ச விதம் நல்லா இருக்குது. ஸோ இத்தனை விஷயங்களால ட்ரை பண்ணலாம். அடுத்த படம் லைன்மேன்ற படம். இது ஒரு உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி எடுத்த படம். கடைசியில் அந்த உண்மையான விஷுவல்ஸ் எல்லாம் காட்டும்போது இப்படி ஒருத்தர் இருக்கிறாரா, இதுக்காக இன்னும் போராடிட்டு இருக்காருன்ற மாதிரி இருக்கும். இதில் ஊரில் சார்லி லைன்மேனாக இருக்கிற அப்படி அவரோட பையன் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காரு. என்னன்னா ஸ்ட்ரீட் லைட் ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகி ஆஃப் ஆகிற மாதிரி. ஸோ இந்த விஷயம் எல்லா ஊருக்கும் வந்துருச்சுன்னா அது மூலியமாக அந்த மின்சார தட்டுப்பாடை நம்ம முடிஞ்ச அளவுக்கு கம்மி பண்ணலாம். தேவையில்லாம மின்சாரம் வேஸ்ட் ஆகிறத நம்ம தடுக்கலாம். அதுக்காக இந்த ஒரு விஷயம் எல்லா ஊருக்கும் வரணும் அப்படிங்கிறத நான் எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும்னு நினைக்கிறாரு. ஃபர்ஸ்ட் இங்கே கலெக்டர் பார்க்க நினைக்கிறாரு, அதுவும் முடியல. சிஎம்ஏ பார்க்கணும்னு நினைக்கிறாரு, அதுவும் முடியல. ஸோ இவ்வளோ பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் அவர் நினைச்ச விஷயத்தை செஞ்சாராங்கிறது தான் இந்த படம். இதில் சார்லி அவர்களுடைய கேரக்டராக இருக்கட்டும், அவர் பர்ஃபார்ம் பண்ணுறதுலாம் நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ இந்த ரோல்லாம் அசால்ட்டாகவே பண்ணிட்டாரு. அண்ட் இந்த கதையில் ஆக்சுவலாக அவருடைய பையன் தான் ஹீரோ. ஸோ அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் கதையே போகும். அவர் சந்திக்கிற பிரச்சனைகள் தான் படமே. ஸோ அவருமே முடிஞ்ச அளவுக்கு நீட்டாக பண்ணியிருக்காரு. அண்ட் அவர் ஊருக்காக சில குட்டி குட்டி விஷயங்கள் பண்ணுறது, ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணுற விஷயங்கள்லாம், அவர் என்னென்னலாம் விஷயங்கள்லாம் கண்டுபிடிக்கிறான்ற மாதிரி காட்டினதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அண்ட் இவரை தாண்டி அந்த ஊரில் கந்து வெட்டி கொடுக்குற ஒருத்தர், அது இல்லாமல் ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸோட கதை, ப்ளஸ் அந்த ஊரில் மக்களுக்காக போராடுற ஒருத்தர்ன்ற மாதிரி இன்னும் சில கேரக்டர்ஸ் இந்த படத்தில் இருக்காங்க. அண்ட் இந்த ஹீரோவோட கண்டுபிடிப்பு அண்ட் அவங்க அப்பாவான சார்லி அவருடைய பர்ஃபார்மன்ஸ், இந்த 2 கேரக்டர் தான் கொஞ்சம் மனசில் நிற்குது. மற்றவங்க அப்படியே லைட்டாக அப்படியே வந்துட்டு போகிற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு.
அண்ட் இது ஒரு உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி எடுத்த படம். ஸோ அந்த விஷயத்தை அவங்க பண்ணதுக்காக அவங்களுக்கு வாழ்த்துக்கள். ஆனால் இது ஒரு படமாக எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஆவரேஜாக தான் இருக்குது. ஏன்னா அவருடைய போராட்டத்தை இன்னுமே நீங்கள் பவர்ஃபுல்லாக காட்டியிருக்கலாம். ஸோ அவர் கண்டுபிடிச்சது, அதுக்காக அவர் போராடுறது, அந்த விஷயத்தை எப்படி வெளியே கொண்டு வந்தாருன்ற மாதிரி அந்த விஷயங்கள் தான் எங்களுக்கு இன்னும் மோட்டிவேட் பண்ணும். அதை தாண்டி நீங்கள் ஏகப்பட்ட கேரக்டர்ஸோட கதையில் சொல்கிறதுனால இவரை தாண்டி அங்கே இருக்கிற விஷயங்கள் அப்படிங்கிற மாதிரி ஜஸ்ட் லைக் தட் பார்க்குற மாதிரி தான் இருக்குது. ஸோ ஒரு படமாக ஒரு ஆவரேஜான ஃபீல் தான். மற்றபடி இந்த ஐடியாக்காக ஒரு உண்மை சம்பவத்துக்காக வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு இதோட கம்பேர் பண்ணால் ராக்கெட் டிரைவர் இன்னுமே பெட்டராக ஒர்க் ஆச்சு. ஸோ இனிமேல் படங்கள் பார்த்துட்டு இருக்கேன், வெப் சீரிஸும் இருக்குது இல்லை, அதுவும் பார்த்து முடிச்சுட்டு நாளைக்கு காலையில் வீடியோவாக போட்டுறேன். ஸோ நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் திரும்ப வரேன். டாட்டா பை.